வணக்கம் நண்பர்களே, பாரத் இன்ஸ்டியூட் சேலம். இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா மல்டிமீட்டர் பார்க்க போகிறோம். மல்டிமீட்டருடைய யூஸ் பண்ணி காமன் செக் பண்ணுறது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே மல்டிமீட்டர் போகிறதோட அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிமீட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ப்ராக்டிக்கலாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக எப்படி செக் பண்ணுறான்னு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கலாம். தனியாக இருக்கு. வோல்ட் மீட்டர் அப்படின்னு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கு. அதே மாதிரி அம்மீட்டர் அப்படின்னு இண்டிவிஜுவலாக இருக்கு. அதே மாதிரி ஓம் மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் அண்ட் ஓம் மீட்டர். ஸோ இது என்ன பார்த்துறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு இண்டிவிஜுவல் மீட்டர்ஸ். வோல்ட் மீட்டருங்கிறது நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அம்மீட்டர் அப்படிங்கிறது கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓம் மீட்டர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒன்று இண்டிவிஜுவல் மீட்டர். இந்த 3 மீட்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே மீட்டரில் என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம மல்டிமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மல்டிமீட்டரில் வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் அப்படின்னு என்ன? நம்ம வோல்டேஜ் அளக்கிறதுக்காக பயன்படுவோம். வாட் இஸ் வோல்டேஜ் முதல்ல தெரியணும். வாட் இஸ் வோல்டேஜ்? வோல்டேஜ்னா என்ன? வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between 2 points. So potential difference between 2 points, அதாவது இரண்டு மின் முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இரண்டு மின்முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு. அப்ப நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிசியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. இதை இரண்டு மின்முனை, இது இரண்டு மின்முனை. ஏசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைன் அண்ட் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அழுத்த வேறுபாடு, மின் அழுத்த வேறுபாடுங்கிறத நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. டிஃபைன் வோல்டேஜ் அப்படின்னா வோல்டேஜ்னா என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அல்லது இரண்டு மின்முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு. இரண்டு மின்முனைகள், இது ஒரு மின்முனை, இது பாசிட்டிவ் டெர்மினல், இது உங்களுக்கு நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த இரண்டு மின்முனைகளுக்கு இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ். அப்போ அந்த வோல்டேஜ் அளக்கணும், அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணணும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணணும்.
தமிழில் சொன்னீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு இடையில இருக்கிற அந்த அழுத்த வேறுபாட்டை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வோல்ட் மீட்டர். அப்போ நம்ம பாஷையில் சொல்ல போனால் வோல்டேஜ் அளக்கிறதுக்கு, வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வோல்ட் மீட்டர். அந்த வோல்ட் மீட்டர் வந்து நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணணும். இப்போ 2 பாயிண்ட்டுக்கு, ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறது என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த 2 முனையில் கிடையாது இருக்கிற அழுத்த வேறுபாடு தான், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் கிடையாது, அல்லது ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு கிடையாது. அப்போ வோல்ட் மீட்டர் வந்து நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணணும், பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. தமிழில் சொன்னீங்கன்னா பக்கா இணைப்புன்னு சொல்லுவாங்க. 2 டெர்மினலுக்கு இடையில வைக்கணும். ஸோ அப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தெரியும், இது பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிக்கிறோம், இது நெகட்டிவ் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து டிசி வோல்டேஜ், இந்த இடத்துல நம்ம டிசி வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்போ டிசி வோல்டேஜ்ங்கிற போது இது வந்து டிசி வோல்ட் மீட்டர். ஒரு வீன் ஓட்டிங்கன்னா வோல்ட் மீட்டர், அது வீன் ஓட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு அது மாதிரி டாட் 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 அப்படி காட்டினீங்கன்னா இது வந்து டிசி வோல்ட் மீட்டர். இப்போ வோல்ட் மீட்டரோட இது ப்ளஸ், இது வோல்ட் மீட்டரோடைய மைனஸ். அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா வோல்ட் மீட்டர் வந்து ப்ளஸுக்கு மைனஸ் கடையில் வச்சு பார்க்கணும். ஒரு வந்து பாசிட்டிவ் லைனில் ஒரு ப்ராஃபமு, நெகட்டிவ் லைனில் ஒன்று இருக்குது, பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதே வந்து நம்ம இது வந்து ஏசி வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ஏசி, இது வந்து நம்ம டிசி. இப்போ ஏசி வோல்டேஜாக இருக்கிற போது நம்ம ஏசி வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ வோல்ட் அது பேரலல் கனெக்ஷன் தான் ஏசி வோல்ட் மீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ஒரு டாட் டாட் வச்சுருந்தீங்கன்னா இது பேர் டிசி வோல்ட் மீட்டர், டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வீன் ஓட்டு ஒரு வேவ் ஃபார்ம், இது சைன் வேவ், இது ஆக்சுவலாக இது இப்படி போட்டிங்கன்னா சைன் வேவ், இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஏசி வோல்ட் மீட்டர், ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது. ஸோ இது காமனாக அப்போ என்னென்னா ஒரு வோல்ட் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்னா வோல்ட் மீட்டர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி டாட் டாட் போட்டுதுன்னா இது டிசி வோல்ட் மீட்டர். அதே மாதிரி வீன் ஓட்டிருந்தீங்கன்னா இப்படி போட்டிருந்தீங்கன்னா இது ஏசி வோல்ட் மீட்டர். அது ஏசி வோல்ட் மீட்டராக இருந்தாலும் சரி, டிசி வோல்ட் மீட்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு இடையில ப்ளஸுக்கு மைனஸ்க்கு இடையில டிசி வோல்ட் மீட்டரும், ஃபேஸ் நியூட்ரலுக்கு இடையில ஏசி வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ வோல்ட் மீட்டர் வந்து பேரலல் கனெக்ஷன். இப்போ வோல்டேஜ் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து பேரலல் முறையில் ஜாயின் பண்ணணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மீட்டர்னு சொல்லுவாங்க. அம்மீட்டர் அப்படிங்கிறதுனா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ வோல்டேஜுங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறது பேர் தான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு சர்க்யூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கிற ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்த்துருப்போம். ஸோ ஏதோ ஒரு லோடு, இப்போ ஏதோ ஒரு லோடு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுலேயே கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. கரண்ட் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த லோடு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் படிச்சிருப்பீங்க. இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா, வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுன்னு படிச்சிருப்போம். அண்ட் ஃபார்முலா படி ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்ட்டு, அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அப்போ லோடு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்றது நம்ம தான் டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுங்கிறது நம்ம லோடோடைய பேராமீட்டர் வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லோடு வந்து டிசி லோடு அண்ட் 12 லோட்ஸில் வேலை செய்கிற டிசி லோடு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் +12 லோட் கொடுத்துட்றீங்க, ஸோ இங்கே வந்து -12 லோட் பண்ணுறோம், நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இப்போ கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, பாஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் ஃபார் ஃபார்முலா ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வி நம்மளுக்கு தெரியும், அப்ளைடு வோல்டேஜ், நம்ம அப்ளைடு வோல்டேஜ் நமக்கு தெரியும் 12 வோல்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் அப்படின்னு தெரியாது. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆர் வந்து லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ இந்த லோடுக்கு வந்து ஆர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஆம்பியர் கரண்ட் இருக்குது. இப்போ கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியாது. நீங்கள் கரண்ட் மெஷர் பண்ணுறதுன்னா உங்களுக்கு 2 விஷயம் தான். ஒன்று வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்ற போது நீங்கள் அப்ளைட் வோல்டேஜ் அண்டு லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் அம்மீட்டர் யூஸ் பண்ணணும். அம்மீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். அம்மீட்டர் வந்து எப்படின்னா சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பேரலல் கனெக்ட் பண்ணிங்கன்னா மீட்டர் புகஞ்சு போயிடும். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதான் சீரீஸ் கனெக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் வந்து சீரீஸில் போடணும். ஸோ நம்ம டிசி சர்க்யூட் அப்படின்றதுனால நம்ம டிசி அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். டிசி அம்மீட்டர் வரும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ஒரு டாட் டாட் வச்சுக்கிறோம்.
அப்போ வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் அப்ளை பண்ணுறோம். பட் அப்ளை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. வோல்ட்மீட்டர் வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ இது வந்து பேரலல் முறையில் ஜாயின் பண்ணுறோம். அண்ட் இது என்னென்ன உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷன். அப்போ எவ்வளோ வோல்டேஜ் இங்கே அப்ளை பண்ணுறீங்க, இந்த நீங்கள் வந்து சோர்ஸ் வச்சோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுவீங்க. பேட்டரிங்கிற சோர்ஸ் வச்சோ அல்லது அடாப்டருங்கிற சோர்ஸ் வச்சோ நம்ம அந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறங்கிறது இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் காட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் காட்டு. அதே மாதிரி இந்த லோடு வழியே பாஸ் ஆகிற கரண்ட், இந்த லோடு வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த அம்மீட்டரில் காட்டுது. ஸோ இந்த அம்மீட்டரில் என்ன ரீடிங் காட்டுதோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த லோடு வழியே பாஸ் ஆகிற கரண்ட்டு. இப்போ கரண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணி சொல்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்பியரில் சொல்லுவோம்னு படிச்சிருப்பீங்க. ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்ல சொல்லுவீங்க. யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ ஒரு சில லோடு ஆம்பியருங்கிற அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகலாம், ஒரு சில இடத்துல மில்லி ஆம்பியர் அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கரண்ட்டை மெஷர் பண்ணுறோன்னு நீங்கள் அம்மீட்டரு, வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோன்னா நீங்கள் வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வோல்ட்மீட்டர் வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ளஸுக்கு மைனஸ்க்கு இடையில கனெக்ட் பண்ணிக்கிறோம். அம்மீட்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போகிற லைனில் சீரிஸில் தான் போட்டிருப்போம். இப்போ ஒரு மல்டிமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போ வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறத வச்சு வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம். அம்மீட்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஓமீட்டர். இந்த ஓமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்க்யூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட் பாத்தில் ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணணும். ஒரு சர்க்யூட் பாத்தில் ஆரோட வேல்யூ மெஷர் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மீட்டர் இருக்குது, ஓ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. அக்ராஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் ஓ மீட்டர் ரீடிங் கார்டு. இந்த இடத்துல ஓ மீட்டர் வந்து அக்ராஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இது வந்து என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒரு 10R. இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த இடத்துல இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 10R அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 10 ohms காட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்றதுக்காக ஓம் மீட்டரும், கரண்ட் மெஷர் பண்றதுக்காக அம்மீட்டரும், வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்காக வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 3 மீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே மீட்டரில் கொண்டு வரதுனால அது வந்து மல்டிமீட்டர்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ நம்ம எப்படின்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஹவு டு மெஷர் வோல்டேஜ் அண்ட் ஹவு டு மெஷர் கரண்ட் அண்டு ஹவு டு மெஷர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்டு ஹவு டு செக் காம்பனன்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காம்பனன்ட்ஸில் எப்படி செக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அதே மாதிரி அந்த காம்பனன்ட்ஸ் லைட்டாக டச்சப் பண்ணலாம். எப்போ காம்பனன்ட்ஸ்னால் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறோமோ என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேஜராக என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட் யூஸ் பண்ணுவாங்க, அதில் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸில் எப்படி செக் பண்ணலாம், டிஃபெக்டிவாக இருக்கா அல்லது அது எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற செக் பண்ணுற சொல்லலாம். இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸுங்கிறது அதிகமாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபியில் எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி எடுத்துட்டிங்கன்னா என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க, அதனுடைய மேஜர் பயன்பாடு என்ன அண்ட் அதை மல்டிமீட்டர் வச்சு எப்படி நல்லா இருக்குதா பழுதாகிச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். இப்போ ஒரு ப்ரீஃபாக போகலாம். இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறது நான் ஒவ்வொரு விஷயத்த போகலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ். இது ஒரு காமனான விஷயம். இந்த ஃபியூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லையும் போட்டிருப்பாங்க. அப்போ அது ஃபியூஸோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூஸ் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பாலிக்காக இந்த மாதிரி ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபியூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது போலாரிட்டி கிடையாது இல்லைங்களா, அது ஒரு கண்டக்டர், அவ்வளோதான். அது ஃபியூஸ் அப்படின்றது வந்து மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிற ஒரு கண்டக்டர் தான் அது. அப்போ இது ஃபியூஸோட வேலை என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். நம்ம ஃபியூஸோட வேலை என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் வந்து ஃபியூஸோட வேலை அப்படின்னா ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன்.
இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் அப்ளை பண்ணி காட்டுறேன். தென் அதிகமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ரெசிஸ்டர். ஸோ ஒரு ரெசிஸ்டர் இல்லாமல் ஒரு பிசிபி நீங்கள் டிசைன் பண்ணவே முடியாது. அப்போ ரெசிஸ்டருங்கிற ஒரு காம்போனன்ட்டு. ஸோ ரெசிஸ்டருங்கிற காம்போனன்ட் வந்து மேஜர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட் வந்து ரெசிஸ்டர் அப்படின்ற காம்போனன்ட்டோட மேஜர் அப்ளிகேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப். ஸோ வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் மேஜராக போட்டிருப்பாங்க. தென் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 ohmsக்குன்னு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இப்போ 0 ohms ரெசிஸ்டர் அப்படின்றது 0 ohmsக்கு ரெசிஸ்டர் எதுக்கு போடணும்? அதாவது உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ohms தானே அப்படின்னா அது ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகலாம். ஒரு ரெசிஸ்டர் வந்து லோ வேல்யூ ரெசிஸ்டர் உங்களுக்கு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அது இண்டக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோ வேல்யூ ரெசிஸ்டர் வந்து இண்டக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து காமனாக ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து 0 ohmsனு ஒரு வேல்யூ போட்டு வச்சுருப்பாங்க. 0 ohmsங்கிற வேல்யூ எதுக்காக போடணும்? அப்போ அது ஃபியூஸ் மாதிரி வேலை செய்யும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். அது கெப்பாசிட்டர் பார்த்துட்டிங்கன்னா 2 இருக்குது. உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து இது ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி போட்டுக்கிறதுனால இது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இது ப்ளஸ் மைனஸ் இல்லாதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து எலக்ட்ரோலைட்டிக். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா செராமிக் கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டர் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லோ வோல்டேஜ் வர இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோ வோல்டேஜ் வர இடத்துல செராமிக் போட்டிருப்பாங்க. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. அப்புறம் பேப்பர் கெப்பாசிட்டர் இருக்குது. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல. இப்போ நாம் பார்க்குறது செராமிக் தான் நம்மளுக்கு அதிகமாக பழக்கத்தில் இருக்குது. ஒரு செல்ஃபோன் அப்படின்ற மாதிரி நம்ம நோக்கம்னா அப்போ அது செல்ஃபோனில் வர கெப்பாசிட்டர் வந்து செராமிக் கெப்பாசிட்டர். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபில்டரிங்காக போட்டிருப்பாங்க. மேஜராக பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஃபில்டரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசியை டிசியாக மாற்றி அதை பியூர் டிசியாக மாற்றுவாங்க. அந்த வேலைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில்டரிங் சொல்லுவாங்க. இன்னொரு சில இடத்துல வந்து பம்பிங்கிற வேலைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சில இடத்துல கப்ளிங்கிற வேலைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபில்டரிங்கிற வேலைக்காம அப்புறம் பம்பிங்கிற வேலைக்காம கப்ளிங்கிற வேலைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபில்டரிங்கிற வேலைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பைபாஸிங் ஒரு வேலைக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதுவும் பம்பிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதுவும் கப்ளிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபியூஸு ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனு. தென் அடுத்தது வந்து ரெசிஸ்டர் உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காக மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜோடு பேசுகிறீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் அண்டு பம்பிங்காக போட்டிருப்பாங்க. அது மேஜராக ஃபில்டரிங் ரோல் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர், பர்டிகுலராக வந்து செராமிக், பாலிஷ் அண்ட் பேப்பர். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் பைபாஸிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைனா பம்பிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி ரேர் கேஸில் வந்து கப்ளிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இண்டக்டர், காயில் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இண்டக்டர். எல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இது இண்டக்டர்.
ஆர் காயில். இண்டக்டர் வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரரி மேக்னெட்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னா, பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல இண்டக்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பவர் ஜென்ரேஷன், பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறீங்களா, டைனமோ சார், டைனமோவில் யூஸ் பண்ணுறீங்களா, டைனமோவில் யூஸ் பண்ணுறது எல்லாம் இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது காமனாக இண்டக்டரோட அப்ளிகேஷன். இங்கே எலக்ட்ரானிக்ஸில் இண்டக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் இண்டக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்ளிங்காக யூஸ் பண்ணலாம். லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். எதுனா நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி வந்து இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி, இப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஒரு வேவ் ஃபார்ம் வருது அப்படின்னா, அது ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங், ஹை ஃப்ரீக்வன்சி பைபாசிங், ஹை ஃப்ரீக்வன்சி அப்படி வர இடத்துல அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே லோ ஃப்ரீக்வன்சி வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ஆர் பைபாசிங் அப்படிங்கிற இடத்துல இண்டக்டர் போட்டிருப்பாங்க. 5வது டாபிக். 6வது வந்து பார்த்தீங்கன்னா டயோடு. அதில் 3 டயோடு நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. பிஎன் டயோடுன்னு இருக்குது. பிஎன் டயோடு ஆர் ஜென்ரிக் டயோடுன்னு ஒன்று இருக்குது. பிஎன் டயோடு ஆர் ஜென்ரிக் டயோடுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி, ஏசி வந்து டிசியாக மாத்திரக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிஎன் டயோடுன்னு சொல்லுவாங்க ஆர் ஜென்ரிக் டயோடுன்னு சொல்லுவாங்க. காமனாக அது வந்து காமனாக எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன டயோடுனா பிஎன் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவாங்க ஆர் ஜென்ரிக் டயோடுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணுறதுனால அதுக்கு ஒரு காமன் பேர் வந்து ஜென்ரிக் டயோடு. ஸோ அதிகமாக அது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளை சர்க்யூட் அப்படின்னா, இப்போ நம்ம 50 ஹெர்ட்ஸ் வர இடத்துல ஏசி சப்ளை டு டிசி. இப்போ ஏசி வருது உங்களுக்கு, இப்போ ஏசியை டிசியாக மாற்றுறது அது ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஏசி டிசியாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற சர்க்யூட் வந்து ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த பிஎன் டயோடு ஆர் ஜென்ரிக் டயோடுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜீனர் டயோடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த ஜீனர் டயோடுமே அதிகமாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் புழக்கத்தில் இருக்குது. இது வந்து ஜீனர் டயோட வேலை பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஜீனர் டயோடோட வேலை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜீனர் டயோடு ZD, இது வந்து நார்மலாக ஜென்ரிக் டயோடோடைய சிம்பிள். இது ஏனோடு, இது கேத்தோடு. நார்மலாக இது டின்னு ஓட்டிருப்பாங்க, இது ZDன்னு ஓட்டிருப்பாங்க. இது ஏனோடு, இது கேத்தோடு. இப்போ இதோட வேலை என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர். தென் வந்து எக்ஸஸ் கரண்ட் வந்து லிமிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிசிபியில், எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஜீனர் டயோடு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் இட் மேபி செல்ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஸோ எனி எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியாக இருக்கலாம். அதை வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸஸ் கரண்ட் லிமிட்னு சொல்லுவோம். எக்ஸஸ் கரண்ட் லிமிட்னா அது என்னென்னு பேசலாம் அப்புறம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 8வது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அதிகமாக புலத்தில் வந்து ஸ்காட் கீ டயோடு ஒன்று இருக்குது. ஸ்காட் கீ டயோடு அப்படின்ட்டு. இந்த ஸ்காட் கீ டயோடு அப்படின்றது பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. நார்மலாக இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஜென்ரிக் டயோடோட சிம்பிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்ருவீங்கன்னா ஸ்காட் கீயோட சிம்பிள். இது ஏனோடு, என்னது கேத்தோடு. இதுக்கு இது வந்து ஏனோட ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும், இதுக்குமே ஏனோட ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். பட் அது ஜீனர் டயோட வந்து இது ஃபார்வர்டு பைஸ்லையும் வேலை செய்யும், ரிவர்ஸ் பைஸ்லையும் வேலை செய்யும். அதை பின்னாடி பேசிக்கலாம்.
இந்த ஸ்காட்கி டயோடு என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு சுவிட்சிங் சொல்லுவாங்க. ஹை ஸ்பீடு சுவிட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து டு பிளாக் ரிவர்ஸ் கரண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனு, ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் ட்ரா பண்ணுறதுக்காகவோ ஒரு சில இடத்துல ஃபியூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல இண்டக்டராக கூட ஆக்ட் ஆகுது. அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஃபில்டரிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பம்பிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, தென் கப்ளிங்கர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர் வந்து செராமிக், பாலிஸ்டர் அண்ட் பேப்பர் இருக்கு உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங், அது மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி பைபாசிங், ஹை ஃப்ரீக்வன்சி வர இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் பார்த்தோம். இண்டக்டர் வந்து ஒரு சில இடத்துல டெம்பரரி மேக்னெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஃபாரடேஸ் லா அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் அண்ட் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடேஸ் செகண்ட் லா அப்படிங்கிற மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி, இப்போ அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பர்பஸ், ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன். ஹை ஃப்ரீக்வன்சினா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டி போடுவாங்க, லோ ஃப்ரீக்வன்சினா என்ன போட்டிருப்பாங்கன்னா இண்டக்டர் போட்டிருப்பாங்க. தென் பிஎன் டயோடு ஆர் ஜெனரிக் டயோடு, இது பேர் என்ன பவர் சப்ளை சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, அது ஏசி டிசியாக மாத்திரக்காக போட்டிருப்பாங்க. தென் ஜீனோ டயோடு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸஸ் கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஸ்காட்கி டயோடு அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஸ்காட்கி டயோடு வந்து ஹை ஸ்பீடு சுவிட்சிங் அண்டு டு ரிவர்ஸ் பிளாக் கரண்ட் அப்படின்னு. அது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தென் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்ஃபெட் அதை பார்க்கலாம். இப்போ இந்த காமன்ஸ் எல்லாம் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிசிபி ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, இட் மே பி எனி டெக்னீஷியன், ஒரு மொபைல் சர்வீஸ் டெக்னீஷியன், ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு டிவி சர்வீஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு இவி வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னீஷியன் ஆகிறோம் அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிற போது இந்த காமன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டெக்னீஷியனோட ரோல் என்னன்னா அவங்க ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு காம்பனன்ஸோடைய பேர், அப்புறம் காம்பனன்ஸோடைய அப்ளிகேஷன்ஸு, அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஹவு டு செக் அப்படின்றது தெரியணும். காமன் செக் பண்ண தெரியாமல் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்க முடியாது. அப்போது அது வந்து ஹவு டு செக் ஃபியூஸ் அண்ட் ஹவு டு செக் ரெசிஸ்டர் அண்ட் ஹவு டு செக் கெப்பாசிட்டர் அண்ட் ஹவு டு செக் இண்டக்டர் அண்ட் ஹவு டு செக் டயோட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ஹவு டு செக் டிரான்சிஸ்டர், ஹவு டு செக் மாஸ்ஃபெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனுக்காக இருக்க முடியும். அப்போ அது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இந்த காமன்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேசலாம், ஓகேங்களா? அது எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ல இப்போ இதனால என்ன இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் மல்டிமீட்டர் போகிறேன். நான் இப்போ அதெல்லாம் கொண்டு போய் ஒரு சர்க்யூட் அப்ளை பண்ணுற மாதிரி, ஒரு பிசிபி அப்ளை பண்ணுற பாருங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சார்ஜிங் சர்க்யூட் அப்படியே காட்டுற பாருங்களேன். அது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ஜிங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லையும் அப்ளை பண்ணலாம், லேப்டாப்லையும் அப்ளை பண்ணலாம், நாளைக்கு இவி வெஹிக்கிள் வருதுன்னா இவி வெஹிக்கிளையும் அப்ளை பண்ணலாம். இந்த சார்ஜிங் சர்க்யூட் அப்படின்றது ஒரு சார்ஜிங் சர்க்யூட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். இப்போ நம்ம சோஃபார் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜ் இன்புட் பண்ணுறீங்க, இட் மே பி எனிதிங். ஸோ டிசி வோல்டேஜ் கொடுக்குறீங்க, அது வந்து ப்ராடக்ட் மாறலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சார்ஜர், ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு வரும், மொபைல் ஃபோனுடைய சார்ஜர் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் டிசி வரும். இதே ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற போது லேப்டாப்போட அடாப்டரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து 19.5 வோல்ட் டிசி வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி அவுட்புட் வரும். அப்போ இது காமனாக அது டிசின்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்ன பழக்கத்தில் போட்டுக்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூஸ் போட்டுக்கலாம். அப்போ ஃபியூஸோட வேலை நம்ம காமனாக ஒரே விஷயம் தான். நீங்கள் எந்த பிசிபி போயிட்டு இருந்தாலும் சரி, ஃபியூஸோட வேலை ஒன்று தான், ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஹை வோல்டேஜ் அப்படின்னா நம்ம ஃபார்முலா இருக்குது, ஐசி ஈக்குவல் V/R ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு சர்க்யூட் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் 2 பேராமீட்டர் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து விங்கிறது நீங்கள் அப்ளைடு வோல்டேஜ், இங்கே கொடுக்குற வோல்டேஜ். இன்னொரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, லோடு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. இப்போ இந்த கரண்ட் தானாக இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல வந்து கரண்ட்டுங்கிறது தானாக இன்க்ரீஸ் ஆகாது, ஐயோட வேல்யூ தானாக இன்க்ரீஸ் ஆகாது. ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு ரீசன் வந்து வோல்டேஜ் அப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ தானாக இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை ஆர் லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அந்த லோடுன்னு ஏதாச்சும் இருக்கலாம், அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ என்ன ரீசன் ஆகுதுன்னா, இப்போ ஏதோ ரீசன்னால இந்த வி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்பைல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த லோடு வந்து டிஃபெக்ட் ஆயிரும், பழுதடைஞ்சிரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன வச்சுக்கிறோம், வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் போட்டு வச்சிருப்போம். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து இந்த வி இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு ஸ்பைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. வி ஒரு இனிஷியலாக வந்து வி டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ வி இன்க்ரீஸ் ஆகி ஐ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஐ உள்ளார போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபியூஸ் போட்டிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, வி அதிகமாச்சுன்னா ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆயிரும், ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹை வோல்டேஜ்லேருந்து அந்த லோடை வந்து பாதுகாத்து கொடுக்குறது மேஜர் ரோல் இங்கே ஃபியூஸோட வேலை. இன்னொரு இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நம்ம வாட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஒரு இடத்துல வந்து லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து எத்தனை ஓம்ஸ் ஆயிரும், 0 ஓம்ஸ் ஆயிரும். ஒரு லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதோட வேல்யூல இருந்து 0 ஓம்ஸ் ஆகுறத நம்ம ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ as per ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, V/R போடுங்க. வியோட வேல்யூ மேபி எனிதிங், ஆரோட வேல்யூ வந்து 0. இப்போ எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த பிசிபியில் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பிசிபியில் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற ஐசி ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம், இருக்கிற காம்பனன்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் லைன் இன்ஃபினிட்டிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இந்த நீ யூஸ் பண்ணுற சோர்ஸ் சார்ஜரோ அல்லது அடாப்டரோ அது வந்து என்ன ஆகுதுன்னா புகஞ்சு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த ட்ராக் பர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபீஸ் போட்டுருந்தீங்கன்னா ஷார்ட் ஆனோன்னா டப்புன்னு ஃபீஸ் போயிடும். அப்போ ஹை வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனுக்காக ஃபியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டருடைய ரோல் பார்த்தோம். ரெசிஸ்டர் வந்து பெரும்பாலும் மேஜராக பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜ் ட்ரா பண்ணுறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு எல்இடின்னு ஒரு லோடு வச்சுருக்கிறேன். அப்போ இந்த எல்இடிங்கிற பல்ப் வந்து எரியணும் அப்படின்னா நம்ம இந்த லோடு வேலை செய்யணும்னா நமக்கு 3 வோல்ட் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து 3 வோல்ட். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு காமனாக வந்து இப்போ நான் 5 வோல்ட் வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்படுறது எத்தனை வோல்ட், உங்களுக்கு 3 வோல்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 5 வோல்ட். அப்படியே 5 வோல்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, 5 வோல்ட் நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்இடி பல்ப் பர்ன் ஆயிரும். அப்போ வோல்டேஜ் குறைக்கணும் இல்லைங்களா. அப்போ வோல்டேஜ் குறைக்கிறதுக்காக இந்த இதில் வந்து ரெசிஸ்டர் அப்படிங்கிற காம்பனன்ட் போட்டுக்கிறீங்க. இப்போ ரெசிஸ்டருங்கிற காம்பனன்ட் போட்டு வோல்டேஜை குறைச்சிருப்பாங்க. அது ஃபார்முலா வச்சு தான் போடுப்பாங்க. R=V/N ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அது ஃபார்முலா இருக்குது, R=V/N. அப்போ போட்டு அந்த ஆரோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆரோட வேல்யூ வந்து ஓம்ஸில் இருக்கலாம், அல்லது கிலோ ஓம்ஸில் இருக்கலாம், அல்லது மெகா ஓம்ஸில் கூட இருக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர் டிவைடட் பை ஐ கரண்ட் போட்டு தான் அது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆரோட வேல்யூ வந்து ஓம்ஸ்லேயோ கிலோ ஓம்ஸ்லேயோ மெகா ஓம்ஸ்லேயோ இருக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கலாம் அப்படிங்காட்டின்னு இதே சேம் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனோ டயோட போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஜீனோ டயோடு அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம ஜீனோ டயோடு என்ன காட்டிக்கிறோம் அப்படின்னா ஜீனோ டயோடு. இப்போ இது வந்து எத்தனை லைன் அப்படின்னா 5 வோல்ட் லைன். பட் நம்ம இந்த இடத்துல 5 வோல்ட் டிசி இன்புட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து 5 வோல்ட் வர இடத்துல 6 வோல்ட் வரலாம். நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து காப்பி சார்ஜர் அந்த மாதிரிலாம் வாங்குற இடத்துல நீங்கள் 5 வோல்ட்ஸ் வர இடத்துல 6 வோல்ட் வரலாம். அப்போ வோல்டேஜ் என்ன ஆயிருது, நீங்கள் 5 வோல்ட் வர இடத்துல 6 வோல்ட் வரதுனால கரண்ட்டோட வேல்யூ அதிகமாகிருக்கு. அப்போ நார்மலாக லோடு போகிற கரண்ட்டை விட இப்போ கரண்டோட வேல்யூ அதிகமாகிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா லோடு வந்து பர்ன் ஆயிடலாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து 5 வோல்ட் வர இடத்துல உங்களுக்கு 5 வோல்ட்ஸ் வர இடத்துல நீங்கள் 6 வோல்ட் இன்புட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன as per ஃபார்முலா I=V/R அப்படிங்கிற ஃபார்முலா படி V வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு. எவ்வளோருந்து எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா 5லிருந்து எக்ஸஸ் ஆகி 6 வோல்ட் ஆயிடுச்சு. 5லிருந்து எக்ஸஸ் ஆகி 6 வோல்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ V அதிகமானதுனால ஆட்டோமேட்டிக்காக I அதிகமாகிடும் உங்களுக்கு. அப்போ லோடு போகிற கரண்ட் அதிகமாகிடலாம். அப்போ அது லோடு என்ன ஆகுதுன்னா பர்னா சூடாகலாம். சூடாகிறது அடுத்த லெவலில் என்னென்னா வெடிச்சு போகலாம். அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா இது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. 5 வோல்ட்ஸ் வரதுல 6 வோல்ட்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. மேஜராக பார்த்துட்டிங்கன்னா அந்த காப்பி சார்ஜர் யூஸ் பண்ணுறது, காப்பி அடாப்டர் யூஸ் பண்ணுறது, ஒரிஜினலில் போயிட்டீங்கன்னா அந்த இஷ்யூஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ரேர். பட் நீங்கள் இந்த மாதிரி காப்பி அடாப்டரோ காப்பி சார்ஜர் யூஸ் பண்ணுற போது அந்த இடத்துல 5 வோல்ட்ஸ் வரதுல 6 வோல்ட் வரும். அப்போ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரு. அந்த கரண்ட் லோடு போகும்போது லோடு வந்து பழுதடைஞ்சிடலாம். அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸஸ் கரண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம வேணா மேஜர் 5 வோல்ட் ஜீனோ டயோடு போட்டுக்கலாம். அப்போ அந்த எக்ஸஸ் கரண்ட் வந்துச்சுன்னா அந்த ஜீனோ டயோடு வழியாக கிரவுண்ட் ஆகிட்டு லோடுக்கு போகிற கரண்ட் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுங்க. அதுதான் என்னன்னா அந்த ஜீனோ டயோட ரோல். எக்ஸஸ் கரண்ட் அது ஓவர் கரண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல ரோல் வந்து இந்த வோல்டேஜ் எக்ஸஸ் ஆகி அதனால கரண்ட் எக்ஸஸ் ஆகிறது இது வழியாக போய் என்ன கிரவுண்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா காயில் பார்க்கலாம். ஒரு இண்டக்டர் வந்து சீரீஸ் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் வந்து பேரல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இண்டக்டர், இது வந்து என்னது கெப்பாசிட்டர். அதே மாதிரி ஒரு சில இடத்துல இங்கே முன்னாடியே ஓட பார்த்துட்டிங்கன்னா
கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டி போடுவாங்க, ஆர் செராமிக் கெப்பாசிட்டி போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்ப மாதிரி. இந்த கெப்பாசிட்டியோட வேலை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பம்பிங் எடுத்துக்கிறேன். இந்த கெப்பாசிட்டியோட வேலை வந்து பம்பிங் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்காக இந்த இடத்துல பம்பிங்கிற பர்பஸ் போறேன்னா, இங்கே சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ சார்ஜர் வந்து நம்ம டிசி அவுட்புட் வருது. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இது வந்து சார்ஜருங்கிற டிவைஸு. நமக்கு சார்ஜருங்கிற டிவைஸில் வந்து நம்ம டிசி அவுட்புட் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இதுலேருந்து என்னென்னா இந்த ஒயர் எடுத்துகிட்டு போகிறீங்க, குறிப்பிட்ட லென்த்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஒயர் வந்து இப்போ நீங்கள் டிசி அவுட்புட்டுங்கிற வந்து இங்கே எத்தனை வோல்ட் வரலாம், 5 வோல்ட் அவுட்புட் வரலாம். உங்களுக்கு 5 வோல்ட் டிசி அவுட்புட் வருது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஒயர் வந்து குறிப்பிட்ட லென்த்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஒயரில் வந்து சம் லாஸ் ஆகலை, கண்டக்டர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயரில் வந்து லாஸ், கண்டக்டர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு இந்த இடத்துல வந்து நம்ம 5 வோல்ட்ஸ் வரதுல 4.8 வோல்ட் தான் வரலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது 5 வோல்ட்ஸு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒயரில் வந்து லாஸ் ஆகி எத்தனை வோல்ட் தான் வருது, 4.8 வோல்ட் தான் வருது. அப்போ வோல்டேஜ் என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு 5 வோல்ட்ஸ் வரதுல 4.8 தான் வருது. அப்போ வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், கரண்ட் குறைஞ்சிரு. அப்போ என்ன ஆகுதுன்னா சார்ஜிங் டைம் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ அது காம்பன்சேட் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணுறோம், அந்த இஷ்யூ வந்து காம்பன்சேட் பண்ணுற போது என்ன பண்ணணும் அப்படின்னா பம்பிங் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்போம். இந்த கெப்பாசிட்டி வரும்போது என்னன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி, இது கெப்பாசிட்டி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணு. அப்போ என்ன ஆகுதுன்னா அது சார்ஜிங் டிஸ்சார்ஜ் பண்ணுற போது வோல்டேஜ் பம்ப் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல வந்து இது பம்பிங்காக போட்டிருப்பாங்க, வோல்டேஜ் பம்ப் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டி காட்டிக்கிறாங்க. இது வேற என்ன சொல்லுவாங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்பிஎஃப் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இந்த எல்பிஎஃப் சர்க்யூட் வந்து இஎம்ஐ நாய்ஸ் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. இஎம்ஐ நாய்ஸ் பைபாஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் காமனான விஷயம். இதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சார்ஜிங் கரண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம பேட்டரி கொடுக்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்டரி, இது லோடு போகுதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சார்ஜிங் கரண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே பேட்டரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. பட் என்னன்னா நீங்கள் வந்து பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோட இந்த கரண்ட் இப்படி ரிவர்சல் ஆகிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஸ்காட்கி டயோட போட்டுக்கலாம். இப்போ ஸ்காட்கி டயோட ஏனோடு இது என்னது கேத்தோடு. இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன். இப்போ நீங்கள் பேட்டரி இப்போ அடாப்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அடாப்டர் இன்சர்ட் பண்ணிட்டு உடனே இது வழியே வர கரண்ட் இது வழியே வந்து ஸ்காட்கி டயோடு வந்து ஃபார்வர்ட் பைஸ் ஆயிரும். இந்த ஸ்காட்கி டயோடு வழியே எதுக்கு போயிருதுன்னா பேட்டரி போயிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கலாம். அடுத்து நீங்கள் அடாப்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்க, அடாப்டர் சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ பேட்டரிலேருந்து வர டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து இது வழியே வந்து லோடுக்கு தான் போகணும். அது திருப்பி இந்த லோட்டில் போயிடக்கூடாது, திருப்பி இப்படி போயிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்காட்கி டயோட போட்டின்னு வச்சுங்க. இந்த ஸ்காட்கி டயோடு என்னன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆயிரு. ஏன்னா இந்த மோடில் வந்து அடாப்டர் மோடில் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிரு. அப்போ என்னன்னா இது வழியே கரண்ட் இப்படி போகாது. அப்போ இந்த மாதிரி எதுனா பிளாக் ரிவர்ஸ் கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட் இப்படி போயிடக்கூடாது, இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காமனான ஒரு இது ஒரு பாருங்க, இது ஒரு சார்ஜிங் சர்க்யூட். நான் சிம்பிளாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு சார்ஜிங் சர்க்யூட் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சார்ஜ் ஏறல. இப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சார்ஜ் ஏறல, இட் மே பி எனிதிங். இதில் வந்து சார்ஜ் ஏறலைன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இந்த பின்னு சார்ஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்று சார்ஜர் போயிருக்கலாம். அப்போ சார்ஜர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து அந்த போர்ட்டு, அந்த சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லுவீங்களா, அந்த போர்ட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம், சார்ஜிங் போர்ட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன் லெவலில் போய் பார்க்குறது அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு மல்டிமீட்டரோட பயன்பாடு தேவைப்படுது. அப்போ மல்டிமீட்டரோட பயன்பாடு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ மல்டிமீட்டரோட வச்சு என்ன பண்ண போகிறோம், அப்போ இந்த ஃபியூஸ் இருக்கிறத செக் பண்ணுறோம், அப்புறம் இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணுறோம், அப்புறம் இந்த டயோடு இஷ்யூ இருக்கலாம், அல்லது இந்த காயில் இஷ்யூ இருக்கலாம், அல்லது இந்த டயோடு இஷ்யூ இருக்கலாம், இல்லை இந்த டயோடு இஷ்யூ இருக்கலாம். அப்போ இதெல்லாம் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும், அந்த மல்டிமீட்டருங்கிற எக்யூப்மெண்ட் வேணும். அப்போ அந்த காம்பனன்ட்ஸ் வச்சு அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு மல்டிமீட்டர் வச்சு ஃபியூஸ் எப்படி இருக்குது, அல்லது இந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆயிருக்குதா, அல்லது இந்த இதில் கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்கா, அல்லது இந்த ஜீனோ டயோடு ஷார்ட் ஆயிருக்கா, அல்லது காயில் ஓப்பன் ஆயிருக்கா, அல்லது இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்கா, அல்லது இந்த டயோடு ஓப்பன் ஆயிருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இது காமன் செக்கிங். அப்போ இது முதல் வந்து இந்த காமன்ஸோட பேர் முடிஞ்சால் உங்களுக்கு அதோட பயன்கள். அதுக்கு மேலே முக்கியமாக என்னென்னா செக்கிங் தெரியணும். அப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறீங்க, பிசிபி லெவலில் சர்வீஸ் பண்ணணும். பிசிபி இஷ்யூஸ்னால் நீங்கள் பிசிபி ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல. ஸோ பிசிபி இஷ்யூ அப்படின்னா ஒரு ஆன் ஆகலை, சார்ஜ் ஏறல அப்படின்னா மேஜரே இவ்வளோ காமன்ஸ் தாங்க போட்டிருப்பாங்க. இந்த காமன்ஸை நீங்கள் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 8 காமன்ஸ் இருக்குது. 8 காமன்ஸ் இருக்குது. ஃபியூஸு, ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, இண்டக்டரு, டயோடு,
டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்ஃபெட் 7 காம்பனன்ட்ஸ் தான் வருது. அதில் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 7 காம்பனன்ட்ஸ் நீங்கள் செக் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனாக இருக்கலாம். இந்த 7 காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஏன்னா இதுக்கான டைமிங் பத்தாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிளாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம். அது வரலும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து அதே உங்களுக்கு தெரியும், நம்ம பாரத் இன்ஸ்டியூட் சேலம் நம்ம ஃபாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ காலத்துலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். டிரான்சிஸ்டர் ரேடியோ அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா சிப் லெவல் ட்ரைனிங் கொடுப்போம். சிப் லெவல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதனுடைய காம்பனன்ட்ஸுடைய பயன்பாடு, அதோட பயசிங், அது எப்படி கனெக்ட் பண்ணணும், அது அடுத்த கிளாஸில் கூட பார்க்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ண வேலை செய்யும், எப்படி கனெக்ட் பண்ண வேலை செய்யாது, எப்படி கனெக்ட் பண்ண டிஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் எடுப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் லெவலில் நீங்கள் வந்து ரியலாகவே ஸ்கீமேட்டிக் லெவலில் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும். இட் மேபி லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் அந்த மாதிரி ஸ்கீமேட்டிக் லெவலில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிக்ஸ் கோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வெரி லெஸ் ஃபீஸ். முக்கியமாக உங்களுக்கு என்னென்னா வெரி லெஸ் ஃபீஸு. பேசிக்ஸ் கோர்ஸ்லேருந்து பண்ணி கொடுக்குறோம். ஏபிசிடிலேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இஎம்சி ட்ரைனிங் வரலாம் கொடுக்குறோம். ஸோ பேசிக்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம், அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணி கொடுக்குறோம். டோட்டல் ரெண்டுமே வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி சிப் லெவல் ட்ரைனிங் ஒரு மொபைல் ஃபோன்லேயே இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப் இருந்தாலும் சரி, இல்லை எல்சிடி எல்இ டிவி மேஜராக நம்ம 3 கவர் பண்ணுறது வந்து செல்ஃபோன் சர்வீசிங், தென் லேப்டாப் சர்வீசிங், எல்சிடி எல்இ டிவி சர்வீசிங், தென் கம்ப்யூட்டர் சர்வீசிங். மேஜராக 4 கோர்ஸ் கவர் பண்ணுறோம். இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சிப் லெவல் வேணாலும் போர்டு லெவலில் சர்வீஸ் பண்ணணும். முக்கியமாக உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக இதுதான் இது போயிடுச்சுன்னா இந்த கம்பெனினா இதை தான் பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.